அனைவரோடு கூட இருப்பதாக. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல போன வாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு தேவனுடைய அன்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 பெயர்களும் நபர்களும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அவர்களுக்குன்னு சொல்லி ஈக்குவல் பவர் இருக்கு, ஈக்குவல் பிரசன்ஸ் இருக்கு. எல்லாமே அவருடைய சமூகம் முழுவதும் ஈக்குவலாக இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. சில பேருக்கு இந்த ரகசியம் நிறைய விசுவாச மக்களுக்கு புரிவதல்ல. சில நேரத்தில் பாஸ்டர்ஸ்களுக்கு என்ன இதனுடைய ரெவலேஷன் கிடைக்கல, வெளிப்பாடு கிடைக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். கர்த்தர் நல்லவர். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பிதாவாகிய தேவன் அப்படின்னும் போது அவர் அப்பா, குமாரனாகிய தேவன் போது அவர் பையன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் போது அவருக்கு அடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி அல்ல. 3 பேரும் சமமானவர்கள். ஆனால் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 3 in 1. என்னதுங்க? 3 in 1. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். செல்ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க. அதில் வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரி, நிறைய இருக்குது. சரி, நம்ம 3 மட்டும் எடுத்துப்போம். ஒரே செல்ஃபோனில் 3 செயல்படுது. ஒரே செல்ஃபோனில் நிறைய செயல்படுது, இருந்தாலும் 3 செயல்படுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதே போல் தேவன் ஒருவர் தான், ஆனால் 3 தன்மைகளிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம இதில் சொல்ல பாருங்க. இப்போ நம்ம கிணத்துலலாம் முன்னாடியெல்லாம் கயிறு இருக்கும். அந்த கயிறு 3 கயிறுகள் பிணைஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கயிறு என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஆனால் 3 கயிறு ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருக்கிறதுனால அது சீக்கிரமாக என்ன பண்ணாதுங்க, அறந்து போகாது. அதில் முப்பிரி நூல் சீக்கிரம் அறாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. அப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இங்கே இந்த வசனத்தில் 3 காரியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ தேவனுடைய அன்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ தேவனுடைய அன்பு நம்ம மனிதர்கள் மேலே வச்சதுனால கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இது யாருடைய அன்பு? பிதாவினுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவனுடைய அன்பு என்ன செஞ்சது அப்படின்னா, குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது. அல்லேலூயா. சத்தமா ஒரு என்ன சொல்லுவோம்? புரிஞ்சுதுன்றவங்களா ஒரு என்ன சொல்லுவோம்? புரியலன்றவங்களா ஒரு என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. புரியல, சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆக்ஷனோட சொன்ன நல்லா இருந்தீங்க. இந்த 3 பேர் வாங்க, ஆக்ஷனோட சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைங்க, அப்படி இல்லைங்க. சரி, இப்போ கவனிங்க. இவரு பிதா, இவர் குமாரன், அவர் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிக்கலாம். இவர் யாருங்க? சொல்லுங்க சத்தமா. இவர் யாருங்க?
அவர் யாருங்க? பரிசுத்த. இப்போ இந்த 3 பேருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா பேர் பிதா, இவர் குமாரன், அவரு பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த 3 பேரும் எதை செஞ்சாலும் ஒன்னா தான் செய்வாங்க. இந்த 3 பேரும் எதை செஞ்சாலும் ஒன்னா தான் செய்வாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ வாடா. இப்போ இவங்க இருக்கிறாங்க. இதுதான் நம்ம வச்சுக்க, இதுதான் உலகம், சபை அப்படின்னு வச்சுக்க. எப்படிங்க சபை? இப்போ என்ன பண்ணிட்டோம், முதல்ல இவங்க 3 பேர் சேர்ந்து இவரை உருவாக்குனாங்க. யார? ஆதாம் ஏவாள் உலகத்தை உருவாக்குனாங்க, எல்லாம் சபையை உருவாக்குனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவர் பேச்சு இவருக்கு கேட்கல. யார் கேட்கல? கேட்காதனால இவங்க தூரம் போயிட்டாங்க. இவங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. தூரம் போனாலும் இவங்க மேல இவருக்கு ரொம்ப அன்பு. யாருக்கு அன்பு? தேவனுக்கு இவங்க மேல ரொம்ப அன்பு. எப்படியாவது தன்னிடத்துல என்ன பண்ணோம், சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பிதா நம்ம மேலே அன்பு வச்சதுனால குமாரனை அனுப்புறாரு. எங்கே அனுப்புறாரு? பூமிக்கு அனுப்புறாரு. இங்கே அனுப்புறாரு, இவர்கிட்ட அனுப்புறாரு. இப்போ குமாரன் எங்கே வந்துட்டாரு? பூமிக்கு வந்துட்டாரு. கத்திரி பசங்க நாமத்துக்கு வைக்க விட்டாங்க. இப்போ இந்த வசனம் வாசிங்க, யோவான் 3:16. சரி கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். இவர் தான் ரொம்ப ரொம்ப செல்லமானவர். யாருக்கு? இவரு ரொம்ப செல்லமானவர். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பூமிக்கு அனுப்பிச்சிட்டாரு. யார் அனுப்பிச்சிட்டாரு? தேவன் இவர் அனுப்பிச்சிட்டாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை வாசிக்க. இப்ப விசுவாசிக்கிறவங்க யார் விசுவாசிக்கிறோம்? பூமியில இருக்கிற இவங்க எல்லாம் யாரை விசுவாசிக்கிறோம்? குமாரனை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர் எவ்வளோ? இப்போ இவர் இவர் விசுவாசிக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணோம்? கெட்டு போகாமல் இவருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கணும். யாருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கணும்? பூமியில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவரை தந்தல். யாரை தந்தது? இவர் தான் இவரை கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? இவர்கிட்ட கொடுத்தாரு. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். இவர் ரொம்ப பாசம். இப்ப இந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா, குமாரனை கொடுக்கு. இந்த குமாரன் என்ன பண்ணணும்? பூமியில ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் யார் அதிகமா நேசிக்கிறாரு? குமாரனை விட உங்களை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். இவர் என்ன செய்யணும்? இவரை விசுவாசிக்கணும். இவரை விசுவாசித்தாதான் இவருக்கு என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். பாருங்க, பிதா, குமாரன், நம்ம 3 பேர் இணைக்கப்படும். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பூமியில தன்னுடைய ஜீவனை யாருக்கா கொடுக்குறாரு? நமக்காக. அதுதான் 1 யோவான் 3:16 வாசிங்க. 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை, அவர்ன்றது இயேசு கிறிஸ்து, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அவர் இப்போ இவருடைய அன்பை வெளிப்படுத்துறார். யார் கொடுத்து? இவர் கொடுத்து வெளிப்படுத்துறார். இப்ப இவர் தன்னுடைய அன்பை இவருக்கு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இவர் ஜீவனை கொடுத்து. யாருக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு? நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்துறாரு. இப்ப இவருடைய மத்த வேலை என்ன பண்ணிட்டு புரிஞ்சு போச்சு. இப்ப வந்துட்டான். இப்ப ஜீவனை கொடுத்துட்டாரு. இப்ப ஜீவனை கொடுத்துட்டு இப்ப இவர் என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்காக குமாரன் ஜீவனை கொடுத்தார் என்பது இவர் விசுவாசி. இல்லையா? இவர் என்ன பண்ணணும்? விசுவாசி. இப்ப இவரால் என்ன பண்ண முடியலன்னா, விசுவாசம் வருது, ஆனா அந்த விசுவாசம் குறைவா இருக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா, பிதா என்ன பண்றாருன்னா, இப்ப பரிசுத்த ஆவியானவர் இவர் அனுப்புறாரு. எதுக்காக அனுப்புறாரு? யோவான் 14:16 வசனம்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இப்போ 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 என்ன பண்றாருன்னா இவர் வந்து ஜீவனை கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? இப்போ இவர் வந்து இவர் வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய இந்த பாருங்க, இவர்தான் சத்திய ஆவியானவர், இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளரை அவர் உங்களுக்கு தந்துடுவார். இப்போ என்ன பண்ணிட்டாரா? ஜீவனை கொடுத்தனால இப்போ பிதா வந்து என்ன பண்ணிட்டாரா? அவரை முதல்ல அனுப்பிச்சு வச்சாரு. இப்போ ரெண்டாவது யார் அனுப்பிச்சு வைக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவர் வந்து எப்பொழுதும் யாரோடு கூட இருக்கணும்? இவங்களோடு கூட தான் இருக்கணும். இப்போ இவங்களோடு கூட இருந்து இவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் நினைப்பூற்றே இருக்கும். அது 17வது வசனம் வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அந்த உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உலகம் அதை அறிஞ்சு கொள்ள, ஆனா நீங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப இந்த சத்திய ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரு? யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். அப்போ சத்திய ஆவியானவர் வந்துட்டாரு. எதுக்காக இவருக்குள்ள வந்துட்டாரு? இவரை வந்து பூரணப்படுத்தி நீங்க இவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த இவர் யார் மூலமா போனோம்? அவர் மூலமா தான் போனோம். யார் மூலமா போனோம்? ஆனா இப்ப நமக்கு பரலோகத்துக்கு போறது வழி தெரியாது. இப்போ குமாரன் வந்ததுனால இப்ப குமாரன் வந்ததுனால இவர் வந்து என்ன பண்றாருன்னா வழி சொல்லி தர்றாரு. யாருக்கு வழி சொல்லி தர்றாரு? யோவான் 14ஆம் அதிகாரத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில். அப்போ இவருக்கு வழி சொல்லி இவர்கிட்ட எப்பவுமே சேர்க்கிறதா இவங்க ரெண்டு பேருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, நித்தியத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். இவங்க எல்லாம் உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி இவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் பிதா இவங்க 3 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் எல்லாம் இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரோ அதை என்ன பண்றாங்க? 2 பேரும் கேட்கறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு போய் உட்கார்ந்துங்க. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அன்பை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உபாகம் 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உனக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலன்களையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவன் உங்க மேல அன்பு வச்சதுனால உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். சங்கீதம் 29:11 வாசிக்கும் போது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அப்ப கவனிங்க, பலன் கொடுக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர், சமாதானம் கொடுக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆசீர்வதிக்கிறது யாருன்னா பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. புரியலன்றவங்க மட்டும் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இன்னும் புரியலையா, நல்லா இருக்குங்களா, நீங்க சொல்றது எனக்கு இன்னும் விளங்கல, சரியா? அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லலாமா? சரி. இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துருக்கிறோம். எது வந்திருக்கிறோம்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் என்ன 2 ஆசீர்வாதம். ஒன்று மெட்டீரியல் பிளஸிங், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். எழுத்தின்படியான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது நம்ம நித்தியத்துக்கு போகிறதா, நம்ம நித்திய ஜீவனை பெறதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இப்போ உபாகம் 7ஆம் அதிகாரத்தில் படிச்ச வசனம், 7ஆம் அதிகாரத்தில் படிச்ச வசனம், தானியம், கர்ப்பத்தின் கனி,
திராட்சை ரசம், எண்ணெய், மாடுகள், ஆடுகள், பிசினஸ், இதெல்லாம் தான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு ரெடியா இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலனத்தை, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? பலனத்தை. பலன் இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு போய் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதை சமாதானத்தோடு கொண்டு போகணும். அப்ப சமாதானத்தை கொடுக்கறது தான் யார் வந்திருக்க? இயேசு வந்தார். கர்த்தர் நிறைய உங்களுக்கு செய்தி நான் சொல்லிக்கிறேன். சிலுவையின் ரத்தத்தினாலே சமாதானம். இயேசு பிறக்கும்போது சமாதான கர்த்தர் வருவார். அதுக்கு முன்னாடியே திருப்பி சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் சமாதான கர்த்தர் என்று அவருடைய பெயர் சொல்லப்படும். இயேசு பூமியில் வரும்பொழுது உங்களுக்கு சமாதானம் சொல்லி தேவதூதர்கள் சொன்னார். இயேசு சிலுவையில் அறியும் பொழுது அவர் சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர் தேர்வு வந்த விசேஷத்துக்கு என்ன பண்ணுங்க? சமாதானம் சொன்னார். அப்போ சமாதானம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தர, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நமக்கு தர. பிதாவாகிய தேவன் என்ன செய்யறது? உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல உங்களை சபிக்க வரான்னு வச்சுங்களேன், அந்த சாபத்தை கூட கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா மாத்துறாரு. வாசிங்க உபாகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உபாகம் 23:5 தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார். அல்லேலூயா. இப்ப பிலேயாம் என்பது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலேயாம் வந்து பாலாக்கு ராஜா என்ன செய்யறாரு சொன்னா, பிலேயாம் கூலி கொடுத்துறாரு. எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக. நீ சபிச்சுன்னா அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சாபமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கூலி கொடுத்துறேன். இவர் சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு வரேன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகக்கூடாதுன்றாரு. திரும்ப இன்னொரு முறை வந்து கேட்கிறாரு, நீ போகக்கூடாதுன்றாரு. 3வது முறை சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற, நீ போ, ஆனா நான் என்ன வார்த்தை சொல்றனோ அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்றாரு. அல்லேலூயா. இப்போ இந்த பிலேயாம் போய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறாரு. என்னாகும்? 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்ல, நல்லா கவனிக்கும். கர்த்தருக்கு என்ன தெரியுங்களா பிரியம்? உங்களை ஆசீர்வதிக்கணும்ன்றதுதான் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் உங்களை சபிக்கணும்னு நினைச்சா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டா பார்த்தீங்களா? அதனால அவன் கொடுக்குற சாபம் கூட உங்களுக்கு எப்படி மாறுமா? சொல்லுங்க. மற்றவங்க கொடுக்குற சாபம் கூட எனக்கு ஆசீர்வாதமா மாறும். வாய் திறந்து சொன்னவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. வாய் திறந்து சொல்லாதவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ஆமென். மற்றவங்க என்னை சபிச்சாலும் அதை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமா மாத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை சபிச்சாலும் சரிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பிழைக்கும்படி குமாரனை ஆண்டவராகிய தேவன் அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப எதற்காக குமாரன் அனுப்பினாரு? நீங்கள் பிழைக்கும்படி, குமாரனாலே நாம் பிழைக்கும்படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆண்டவராகிய தேவன் உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அல்லேலூயா. பிதா அனுப்பின நோக்கத்தை குமாரனாகிய இயேசு திட்டமாய் நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. சரி, பரிசுத்த ஆவியானுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். அப்ப நீங்க யாரோடு கூட ஐக்கியப்படணும்? பரிசுத்த ஆவியோடு ஐக்கியப்படணும். அல்லேலூயா. நம்ம எல்லார் மேல அன்பு வைக்கலாம், ஆனா ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 யோவான் 1:3 நம்ம வாசிக்கும் பொழுது,
1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட, பிதாவோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க ஐக்கியப்பட்டா எல்லா ரகசியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம அவரோடு ஐக்கியப்படணும். இப்போ ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய எல்லா சீக்ரெட்டையும் நம்ம சொல்லுவோம். அப்பா அம்மாட்ட கூட சொல்ல மாட்டோம். யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ரொம்ப ஐக்கியமா இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் சொல்லுவேன்னா நம்ம சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தோம், பிதாவை குறித்தோம் எல்லா காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ரகசியங்களை குறித்தும், பிதாவை குறித்தும், பிதாவுடைய காரியங்களை குறித்தும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? போதிக்கிறாரு, நினைப்பூட்டுகிறார். எதை குறிச்சிங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களும். அல்லேலூயா. இதை யார் சொல்றதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார். யோவான் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 3 அதிகாரத்தை ஒரு நீண்ட பிரசங்கத்தை யாருக்கு செய்கிறார்? ஆண்டவர் நம்முடைய சீஷர்களுக்கு சொல்றார். நான் உங்ககிட்ட சொன்னதை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உங்களுக்கு போதிப்பாரு. அந்த சத்தியத்தில் நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க தகுதி கொடுப்பீங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கணும்னா, இயேசுவோடு கூட இருக்கணும். இயேசுவோடு கூட ஐக்கியப்படணும்னா நீங்க பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியப்படணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 1:9 நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் கூடவே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு தரார். எதற்காக அழைப்பு தராரு? நீங்க பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியப்படும்படி, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படி ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு தரார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஐக்கியப்பட போறீங்க? அல்லேலூயா. அதுதான் ஃபாதர் பெட்மன்ஸ் பாடர். என்னங்க? கண்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. எத்தனை வசந்த பைபிள் இருந்து எடுத்தார். அல்லேலூயா. எசேக்கியேல் இருந்து எடுத்தார் பெட்மன்ஸ். அப்ப எங்க பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ள நம்ம போனோம். அல்லேலூயா. நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன். அந்த பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரோடு, நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் சகல காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். வேதம் சொல்லுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு சந்தோஷத்தை தர,
நீங்க அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாருங்க? சந்தோஷம் தர. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்? ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம் வேணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட என்ன பண்ணோம்? ஐக்கியப்படணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிவோம். பரிசுத்த ஆவியானோடு கூட ஐக்கியப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். அல்லேலூயா. நமலத நம துரிநீத வாசிக்க மௌரவனத நம. இந்த கிருபையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் ரத்தத்தினாலே மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு மனப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய ஐக்கிய பிதாவோடு குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். ரிபலத நம துரிநீத வாக்கர மௌரவனத நம. உன்னத நம கர மௌரிபலத நம. கர்த்தாவே புது கிருபை